ஓம் சாந்தி. எல்லோரும் கிஷியாக இருக்கிறீங்களா? 17/7/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உயர்ந்தவர் ஆகிறதுக்கு தானே வந்திருக்கிறீங்க. அப்போ உங்கள் கணக்கு வழக்கை பார்க்கணும். உங்கள் கணக்கு வழக்கை, மற்றவங்க கணக்கு வழக்கை கிடையாது. எந்த கர்மேந்திரியமும் ஏமாத்தல தானே செக் பண்ணுங்கள். அதிகமாக ஏமாற்றக்கூடியது இந்த கண். இதில் கவனம் இருக்கணும். இல்லை, இந்த கண்ணுனால் பார்க்குற ஒன்று ஆண் பெண் காமம், அடுத்தது அந்த உறவு, இவங்க என்னுடையவர்கள், அதுவும் பிரச்சனையை கொடுக்கும். ஸோ அதனால் இந்த கண்ணுக்கு கடிவாளம் போட்டு பாதுகாப்பாக வைங்க. நீங்கள் சொல்கிறத தான் அது பார்க்கணும், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பார்க்கணும். இல்லையா? ஆத்மாவை தான் பார்க்கணும், சகோதரராக தான் பார்க்கணும், விலகி தான் இருக்கணும். இதில் கவனம் வைக்கணும். அப்போ தான் உயர்ந்தவராகணும். நாராயணன் ஆகிறதுக்கு ட்ரைனிங் இது எல்லாமே நடக்கும். இல்லையா? இப்போ போலீஸ் ட்ரைனிங்கில் பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்டில் ரொம்ப கடுமையான பயிற்சி, சுற்றி வரணும், அந்த இடத்தெல்லாம் புல்லெல்லாம் செதுக்கணும். அவன் பெரிய பணக்காரனாக கூட இருக்கலாம், அங்கே பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த வேலைக்காக வந்திருக்கிறான். ஸோ அப்போ இருக்கிறதுலே மிக உயர்ந்த பதவி நாராயணன் பதவி. இல்லை, இங்கே ஒன்றும் கிடையாது. உங்கள் மனசை மட்டும் எல்லாத்துலேருந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு தான் டெஸ்ட் பேப்பர். வலிக்குது அப்படின்னா இன்னும் கட் பண்ணலை, டக்குன்னு கட் பண்ண ஆரம்பிக்கணும். கேள்வி: எல்லாத்தையும் விட மிக கெட்ட பழக்கம் எது? அதிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வழி என்ன? சூப்பராக சொல்லியிருக்காங்க. நாக்குக்கு அடிமை, ருசிக்கு அடிமையாக இருக்கிறது தான் இருக்கிறதுலே மிக கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்கிறார். நல்ல பொருளை பார்த்துட்டா மறைச்சி வச்சாவது சாப்பிட்றது. மறைக்கிறீங்கனாலே அது திருட்டு தானே அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் இந்த திருட்டுன்ற மாயை பலருடைய நாக்கு காதை பிடிச்சு தப்பு பண்ண வச்சிடுது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படி? புத்தி எங்கே போனாலும் உடனே உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுக்கணும். கெட்ட பழக்கங்களை நீக்கிறதுக்காக தன்னை அதிகமாக நிந்தித்து கொள்ளுங்கள். லவ் யூ பாபா, லவ் யூ பாபா. ஏன்னா பைபிளில் இது வரும். கை மூலமாக ஒரு தப்பு பண்ணிங்கன்னா அந்த கையை வெட்டி நெருப்பில் போடுங்க, ஏன்னா நாளைக்கு நரகத்தியில் எரிவதை விட இது நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம வெட்டி போட போகிறதில்ல, பட் உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுப்பதன் மூலமாக தர்மராஜ்கிட்ட தண்டனை வாங்கிறதுலேருந்து தப்பிச்சிடுவீங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எம்ஜிஆர் நாஸ்திகர் போல் இருக்குது. அப்போ ஒரு டைம் கேரளாவில் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. அங்கே மீனெல்லாம் அதிகம் இல்லையா? இவர் ரொம்ப அசைவ பிரியர், மெயினாக மீனெல்லாம் நல்லா சாப்பிடுவார் போல இருக்கு. அப்போ சரோஜாதேவி எல்லோரும் சாப்பிட்றாங்க, எம்ஜிஆர் சாப்பிட்லையா? நீங்கள் சாப்பிடல கேட்கும்போது 48 நாளைக்கு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னும்போது, கடவுள் நம்பிக்கை இல்லைன்றீங்க, பாருங்கள் இப்படி இருக்கிறீங்களே, இதுவும் கடவுள் நம்பிக்கை தானேன்ருக்காங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், அப்படி இல்லை, இவ்வளவு சுவையான மீன் என்னால் 48 நாள் சாப்பிடாமல் இருக்க முடியுதான்னு நானே என்ன டெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறார். அப்போ பாருங்கள், ஒரு பிரியமானது நம்மை அடிமையாக்கிடுச்சா அப்படின்ட்டு அஞ்ஞானி கூட டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நாம் எப்படி இருக்கணும்? நமக்கு அமரக்கதையில் கூட சிவன் பார்வதி கிட்ட இதை தான் சொல்லுவார், உயர்ந்த லட்சியத்தை அடையணும்னா நமக்கு பிரியமான அனைத்தையும் நம்ம இழக்க தயாராக இருக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு பொருள் சாப்பிட்னா இதுக்காக இந்த ஒரு பொருள், ஒரு காட்டில் மிட்டாயின்னு வச்சுக்கோங்களேன், இதுக்காக நான் நாராயணன் பதவியை இழக்க தயாராக இருக்கிறேன்னா? ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் மயங்கும்போது அதுக்காக நீங்கள் இழக்கிறது நாராயணன் பதவின்றதை புரிஞ்சுக்கணும். அதுதான் நரகத்தின் சுகத்திற்கு சொர்க்கத்தை பகரமாக வைத்து விட்டார்கள் அப்படின்ட்டு குரானில் இருக்கும். ஸோ அதனால் செக் பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள், தண்டனையும் கொடுத்துக்கோங்க. அந்த தண்டனை தான் விரதம், பத்தியம். எம்ஜிஆர் சூப்பர் டெக்னிக் இல்லையா? ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? நம்ம கரிமீன் சாப்பிட்றதில்ல, பட் இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த அனுமதிக்கப்பட்ட உணவாகவே இருந்தால் கூட ஒழிச்சு வச்சு சாப்பிடக்கூடாது. அது அந்த சுவைக்கு அடிமை ஆகிடக்கூடாது. அதனால தான் அந்த நேரமும் பாபா நினைவு கண்டினியூஸாக இருக்கணும். அப்போ அந்த சுவை உங்களை பிடிச்சி இருக்காது. ரொம்ப பிடித்த உணவு, ரொம்ப சுவை மிகுந்த கனிகள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அது பாபாவை விட அது என் மனதை பிடிச்சி இழுத்துடக்கூடாதுன்றதில் கவனம் வைக்கணும். அப்படி இருக்குதுன்னா ஓகே, அதை நான் சாப்பிடல, முடிஞ்சு போச்சு.
ஓம் சாந்தி. ஏன்னா இங்கே தியாகம் கலியுகத்தின் எதுவுமே இழுக்கக்கூடாதுன்றார். அப்போ தான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் இல்லையா? அதுக்கு தெளிவாக ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடைக்குது. அதுக்காக ஒரு அற்பமான விஷயத்தை விடுறதுல என்ன இருக்குது? ஆத்மாபிமானியாகி தானே உட்காந்துருக்கிறீங்க. ஏன்னா எடுத்தோடனே முதல்ல முறையில் அதை தான் கேட்பார் இல்லையா? ஆத்மா ஒளிப்புள்ளியாக உட்காந்துட்டு இருக்கிற எதிர ஒரு ஒளிப்புள்ளி நமக்கு சொல்லிகிட்டு இருக்கிறார். பரந்தாமத்திலே கேட்குறதா நினைங்க. ஒளிப்புள்ளி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறார் ஞானத்தை. ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயமும் இங்கே உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்க வேண்டியது இருக்குது, கேட்டுக்க வேண்டியது இருக்குது. நான் ஆத்மாபிமானியாக தான் உட்காந்துட்ருக்கிறேன்னா, ஆத்மாவை பற்றிய சிந்தனையில் தான் இருக்கிறேன்னா, அல்லது உடல் சிந்தனை உலகில் சிந்தனையில் இருக்கிறேன்னா அப்படின்னு செக் பண்ணுங்க. நான் ஆத்மாபிமானியாக உட்காந்துட்டு இருக்கிறேன்னா, பாபா நினைவு செஞ்சுட்டு இருக்கிறேன்னான்னு கேளுங்க. உங்கள் பேரே சிவசக்தி பாண்டவ சேனை, சிவபாபாவுடைய சேனை நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவரும் ஜோதி, நீங்களும் ஜோதி. அந்த உலகாயுத சேனையில் இளைஞர்கள் மட்டும்தான் மிலிட்ரியில் இருப்பாங்க. வயோதிகர்களுக்கோ குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ அங்கே இடம் கிடையாது. ஆனால் இந்த சேனையில் மட்டும்தான் குழந்தைங்க, வயோதிகர்கள், பெண்கள், இளைஞர்கள் எல்லா தரப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. ஏன்னா இது மாயையோடு யுத்தம் செய்கிறதுக்கான மிலிட்டரி, ஆன்மீக மிலிட்டரி சிவசேனை. ஒவ்வொருத்தரும் மாயாவை வென்று பாபா கிட்டேருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடையிறதுக்காகத்தான் இங்கே உட்காந்துட்ருக்குறோன்ற லட்சியத்தோடு உட்காந்துட்ருக்கணும். இல்லை யாரோட சண்டை போடுறோன்னே தெரியாமல் யுத்த மைதானத்துக்கு போய் என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஆட்களே நீங்கள் அடிச்சுக்குவீங்களா? அந்த மாதிரி தான் நீங்கள் மனிதர்களோட சண்டை போடுறது. உங்கள் எதிரி மாயை இல்லையா? இங்கே இருக்கிற மனிதர்களை காப்பாற்றுறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அவங்களோட சண்டை போடுவீங்களா? அவங்க மாயையிடம் பீடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ மாயையிலிருந்து நம்மை முற்றிலுமாக பாதுகாத்து கொள்வதன் மூலமாக, சக்தி ஸ்வரூபம் ஆகிறதன் மூலமாக அந்த சக்தி அவர்களுக்கு போய் அவர்களும் விடுபடுவார்கள். இதுதான் நம்மளுடைய வேலை. ஸோ எல்லையற்ற ஆஸ்தி அடையிறதுக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். மாயை ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? எல்லா மதத்துலேயும் சாத்தான்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதிகமாக கர்மேந்திரியம் தான் ரொம்ப ஏமாத்துது. அதுலேயும் கண்கள் தான் மிக மோசமாக ஏமாற்றக்கூடிய கர்மேந்திரியன்றார். ஸோ அதனால் சாட்டில் எழுதுங்க, இன்றைக்கி எந்த கர்மேந்திரியம் என்னை ஏமாத்துச்சு? பெரும்பாலும் கண்ணாக தான் இருக்கும். இன்னாரை பார்த்தவுடன் கை தொட்டு பார்க்கணும்னு உள்ளம் விரும்பியதை நீங்கள் தொடுறீங்க, தொடலை, ஆனால் மனம் விரும்பிச்சு இல்லை? அதுதான் அங்கே ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்த உடனே நீ விபச்சாரம் பண்ணிட்ட அப்படின்னு இயேசு சொல்கிறார் இல்லையா? அந்த எண்ணம் வந்தாலே பாவம் செஞ்சதுக்கு சமந்தான் பாபா சொல்கிறார். ஸோ அப்போ கண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் செக் பண்ணுங்கள். எந்த கர்மேந்திரியம் அதிக நஷ்டத்தை ஏற்படுத்துதுன்னு செக் பண்ணுங்கள். இதுக்கு தான் சூர்தாஸ் உதாரணம் கொடுக்கிறார் இல்லையா? சூர்தாஸ் பிறவி குருடன், சிவபக்தன், சிவனை புகழ்ந்து பாட்டு பாடக்கூடிய மிகப்பெரிய கவிஞர். இதில் மகிழ்ந்து கடவுள் சூர்தாஸுக்கு கண்ணு கொடுக்குறாரு. கண்ணு கொடுத்தோடனே பெண்களிடம் அது மயங்குது, கடவுளுடைய நினைவு இல்லை. உடனே கடுப்பாகி அந்த கண்ணை பிடுங்கி கடைசிடுறார். இங்கே கண்ணை பிடுங்குற விஷயம் கிடையாது, மூணாவது கண்ணை திறந்து வைக்கிற விஷயம், ஆத்மாவை பார்க்குற விஷயம், பரமாத்மாவை பார்த்துட்டு இருக்கிற விஷயம். ஸோ அதனால் பாபா செக் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்கிறார். கண்கள் ரொம்ப ஏமாற்றக்கூடியது. நல்ல நல்ல குழந்தைங்களை எல்லாம் மாயை ஏமாற்றிடுது. நல்ல சேவை செய்கிறாங்க, ஆனாலும் கண்கள் கிட்ட ஏமாந்துடுறாங்க. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கண்கள் மிகப்பெரிய எதிரி. உங்கள் பதவியே குறைச்சிடுது இல்லையா? அப்போ யோசிச்சுப்பாங்க, உங்கள் பதவியை குறைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய எதிரி உங்கள் கூடவே இருக்குது, கண். அதனால் ரொம்ப கவனம் கொடுக்கணும். அது எதை பார்க்குது, எதை பார்க்கணும், ஆனால் அதை எதை பார்க்குது, இதில் கவனம் கொடுக்கணும். ஆத்மாவை தான் பார்க்கணும், ஆனால் அது ஆத்மாவை விட்டு மற்றதெல்லாம் பார்த்துன்னு இருக்குது. ஸோ புத்திசாலி குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா
பாபா சொல்கிறதெல்லாம் முக்கியமானதுன்னு நோட்ஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ எப்போவுமே டைரி வச்சுக்கோங்க இல்லையா. பாபா சொல்கிறதையும் நோட்ஸ் எடுக்கணும், அப்பப்போ உங்களுக்கு டச் ஆகும், அதையும் நோட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ குறிப்பாக நீங்கள் சேவை செய்கிறீங்க, இப்போ யூடியூப்பில் வீடியோ போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது இன்னுமே நோட்ஸ் எடுக்கணும்னு தோணும். அதனால தான் சேவை லிஃப்ட்டு அப்படின்னு பாபா சொல்கிறார். பக்தி மார்க்கத்தில் புத்தி வேறு எங்கேயாவது போச்சுன்னா அவங்களே கிழிக்குவாங்க. அந்த மாதிரி நீங்கள் கூட உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்கணும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா. ஆக்சுவலாக ஸ்கூல்லலாம் தண்டனை என்ன கொடுப்பாங்க, ஹோம்ஒர்க் எழுதலைன்னா 5 தடவை எழுத சொல்லுவாங்க, இம்போசிஷன். அந்த மாதிரி நம்மளும் பண்ணலாம் இல்லையா. எந்த பாயிண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணாததுனால நான் ஏமாந்தனோ அந்த பாயிண்ட்டை எழுதலாம், 10 தடவை எழுதலாம், 50 தடவை எழுதலாம், எழுதி மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கலாம். அல்லது மைண்டுக்குள்ளேயே சொல்லணுன்னா இன்னும் அதிக நேரம் சொல்லணும். இது 10 தடவைனா அது ஒரு 100 தடவை சொல்லணும். ஸோ அப்போ அந்த தண்டனை உங்களை சரியான பாதையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கர்மேந்திரியங்கள் ஏமாத்தில் தானே, அப்படி ஏமாத்துற மாதிரி இருந்தால் தூரம் விலகிடுங்க. யாரை பார்த்தாவது கோபம் வருதா, விலகிடுங்க. மனம் சலனமாகுதா, விலகிடுங்க. முடிஞ்சு போச்சு. நின்றுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லையா. அந்த நேரம் தான் டக்குன்னு ஓடி போய் பாபாவை கட்டி பிடிச்சிக்கணும். இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. கணவன் மனைவிக்குள்ளே தான் ரொம்ப குழப்பம் ஏற்படுது. பார்த்த உடனே காம விகாரத்திற்கான பார்வை வந்துடுது. அதனால தான் சன்னியாசிகள் கண்களை மூடிக்கிட்டு உட்கார்றாங்க இல்லை. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க. ஸோ எல்லாருக்குமே பிரச்சனை தான் இல்லையா. கணவன் மனைவியாக இல்லாட்டினாலுமே பிரச்சனை தான் இன்றைக்கி இன்டர்நெட் காலத்தில். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆக்சுவலாக கணவன் மனைவியை விட திருமணமாகாதவர்களுக்கு தான் ரொம்பவே பிரச்சனை. ரொம்ப அவங்க தான் எச்சரிக்கையாகவும் இருக்கணுமே. ஸோ அதனால தான் சன்னியாசிகள் கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. பெண்களை பார்த்தாலே சலனம் ஆகுது அப்படின்ட்டு. சில சன்னியாசிகள் பெண்கள் வந்தால் முகத்தை திருப்பிக்கிட்டு உட்காந்துக்குவாங்களாம். இப்படி திரும்பிக்கிட்டு பதில் மட்டும் சொல்லுவாங்களாம். அப்போ அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆனால் அதனால் அவங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? இந்த அளவுக்கு காமத்தை வெல்வதனால அவங்களுக்கு ஏதாவது கிடைக்குதா? அதிகபட்சமாக ஒரு 10-20 லட்சம் அல்லது கோடி சேர்த்து வைப்பாங்க. இறந்துட்டால் அதுவும் போச்சு. மறுபடியும் அடுத்த பிறவியில் சேமிக்கணும். ஆனால் உங்களுக்கு 21 பிறவிக்கு கொடுக்குறேன், அதனால் தூய்மையாக இருக்க சொல்கிறேன். இருக்க முடியாதா? நீங்கள் முகத்தை திருப்ப தேவையில்லை. அதாவது உங்களால் முடியவே இல்லைன்னா முகத்தை திருப்புறது, அந்த இடத்த விட்டு போகிறது ஓகே. அது ஆரம்பத்தில் அது நடக்கும். அல்லது கர்ம கணக்கு ரொம்ப அதிகமாக இருந்தால் பல வருஷம் ஆனாலுமே நடக்கும். ஆனால் அப்போ கொஞ்ச நேரத்துக்கு விலகிடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஆத்ம பயிற்சி பண்ணி அதுக்கப்புறம் அது இருக்காது. ஸோ அதுதான் யசோதா ஒரு ஆத்மான்னு பிரம்மபாபா சவுரெல்லாம் எழுதிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அவரே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னா நம்மளும் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் அதான் பாபா சொல்கிறார், அவங்க ஆப்போசிட் செக்ஸை பார்க்கவே முடியாத அளவுக்கு பலகீனமாகிடாதீங்க, ஆத்மாவை பாருங்கன்றார். ஆனால் ஒரு சிலரை பார்த்தா மட்டும் ரொம்ப ஆகுதுன்னா, பயிற்சியே பக்கா பயிற்சி பண்ணுறவங்களுக்கு கூட மனம் தடுமாறுதுன்னா விலகிடுங்க, பலம் ஆன பிறகு வாங்க அப்படிங்கிற. ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கிதோ அது அழிவற்ற ஆஸ்தி இல்லையா. அப்போ இதுக்கு நம்ம எவ்வளோ மெனக்கெடணும்? சன்னியாசிகளே அப்படி மெனக்கெடுறாங்கன்னா நம்ம எவ்வளோ மெனக்கெடணும்? அங்கே அதாவது சொர்க்கத்தில் செல்வம் சேர்க்கணுன்ற அந்த பேராசை இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அளவற்ற செல்வம் இருக்கும். தலையை உடச்சிக்கிற அளவுக்கு
இல்லை இதை கிடைக்கணும், சம்பாதிக்கணும், வாடகை கட்டணும், இந்த மாதிரி நிறைய குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி மண்டையை உடச்சிக்கிறாங்களே, இந்த மாதிரிலாம் எந்த குறையும் சொர்க்கத்தில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன், அதுக்காக சேமிச்சிட்டு இருக்கிறேன். இல்லை ஸ்கூலில் படிக்கும்போது யாரோ ஒரு குழந்தை தான் நம்ம எதுக்காக படிக்கிறோன்னு தெரிஞ்சுட்டு நல்லா படித்து மார்க் வாங்கி பாஸ் ஆகி போயிடுது. ஆனால் அங்கே ஃபெயில் ஆனாலும் அதில் பெருசாக கவனம் கொடுக்காட்டினாலும் பெரிய நஷ்டம் கிடையாது. ஆனால் இப்போ 21 பிறவிக்கு கிடைக்கிது அப்படின்னா இப்போ எவ்வளோ கவனம் கொடுக்கணும். கலியுகத்தின் கடைசிக்கும் சத்தியுகத்தின் ஆரம்பத்துக்கும் நடுவில் நாம் இருக்கிறோம். ஆனால் சத்தியுகம்ன்றது பகல், கலியுகன்றது இரவு. ஆனால் ரெண்டுத்துக்கும் இடையில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்களா. இல்லையா? கலியுகத்தின் இறுதி ரொம்ப மோசமாக இருக்கும், சத்தியுகத்தின் ஆரம்பம் ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்கும். இப்போ நீங்கள் எங்கே போகணும்? ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்துட்டீங்க. சத்தியுகத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருங்க. அந்த குணத்தை வெளிப்படுத்தணும், இதிலேயே தான் கவனம் இருக்கணும். அங்கே அளவற்ற சுகம் கிடைக்கும், இங்கே எதுவுமே இருக்காது தான். இல்லையா? இது தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இன்னும் சத்தியுகம் போகலையே, போன பிறகு தான் எதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ போகிற வழி இயேசு சொன்ன மாதிரி முள்ளு படுக்கை தான், ரோஜா படுக்கை கிடையாது. ஆனால் அந்த முள்ளும் தெரியாமல் இருக்கணும்னா பாபா நினைவிலே அந்த சொர்க்கத்துக்கு போகிறன்ற அந்த ஆனந்தத்திலேயே இதை மறக்கணும். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்ட்டு ஐயப்பன் பக்தர்கள் போகிறாங்க இல்லையா, நம்மளுடைய நினைவு. சங்கம யுகம் இந்த வார்த்தை கூடவே புருஷோத்தம் அப்படின்ற வார்த்தையை கண்டிப்பாக சேர்த்து எழுதுங்கன்னு பாபா எப்போவுமே சொல்கிறார். ஏன் இது உயர்ந்த யுகம்? கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் இடையில் இருப்பதனால் மட்டுமல்ல, இங்கே தான் புருஷோத்தமராக ஆகிறதுக்கான புருஷார்த்தம் செய்கிற யுகம் இது. அதனால் புருஷோத்தம சங்கம் யுகம், புருஷோத்தமர் ஆகிட்டு இருக்கிற யுகம், அல்லது புருஷோத்தமர்கள் வாழும் யுகம்னே சொல்லலாம். ஏன்னா தேவதைகளை விட பிராமணர்கள் உயர்ந்தவர்கள்னு சொல்கிறார் இல்லையா. அதனால் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் தெளிவான வார்த்தையாக இருக்கணும், ஒன்றுத்துக்கும் அவ்வளோ தெளிவான அர்த்தம் இருக்கணும். ஐ லவ் யூ பாபா. கிறிஸ்தவர்கள் அந்த ஸ்கூல் பேரெல்லாம் வைக்கிறது பாருங்க, வெறும் அந்தோனியர்னு வைக்கலாம், புனித அந்தோனியர். இன்னும் ஒரு சிலதெல்லாம் வந்து அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும், மற்றவர்களுக்கு தெரியாது, பட் அந்த அர்த்தத்தை எல்லாம் சேர்த்து வைப்பாங்க அவங்க. உலக ஜோதி இயேசுநாதர் ஆலயம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வைக்கணும் இந்த பேரெல்லாம். ஸோ அதனால் உங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை மிக தெளிவானதாக இருக்கணும், பேசுகிறதும் அப்படி தான் இருக்கணும், புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கணும், இல்லையா? குழந்தை கூட புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ இந்த யூடியூப்பில் பார்த்திங்கன்னா என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, எந்த யூடியூப் வீடியோ நல்லா போகுதுன்னா எது குழந்தைங்களுக்கு கூட புரியுதோ அதுதான் நல்லா போகுதுன்றாங்க. ஸோ அதுக்காகவே ஏதோ ஆப்லாம் இருக்குது. ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதாவது ஒரு கண்டென்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு இது யாருக்கு புரியுது, ஒரு +2 இந்த மாதிரி பசங்களுக்கு தான் புரியுது, சரி இது ஒரு 5வது இருக்கிறவங்களுக்கு புரியறதாக அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், அந்த வார்த்தைகள்லாம் எளிமைப்படுத்தி. ஸோ அந்த மாதிரி நம்முடைய வார்த்தைகள் கூட எல்லோருக்கும் புரிகிற மாதிரி வார்த்தையாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து பாபா சொல்லும்போது அது அப்படியே ஹிந்தி வார்த்தையே இங்கேயும் வந்துடுது. நம்ம தமிழ்நாட்டில் சொல்லும்போது தமிழ் பேசுகிறவங்க வழக்கத்தில் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துவாங்கன்னு பார்த்து அதை நம்ம வாய் வழியாக பேசினாலும் சரி அல்லது எழுதினாலும் நோட்டீஸ் அடித்தாலும் சரி அந்த வார்த்தைகளை, எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்தணும், அதில் கவனம் இருக்கணும். ஸோ மனுஷனை தேவதை ஆக்குனார் கடவுள்னு சொல்கிறாங்களே, எப்போ ஆக்கியிருப்பார்? மனுஷன் கலியுகத்தில் இருக்கிறான், தேவதைகள் சத்தியுகத்தில் இருக்கிறான். அப்போ ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள சங்கமயுகத்தில் தானே வந்து நரகவாசிகளை சொர்க்கவாசியாக ஆக்கியிருப்பார். அப்போ தானே அவர் வந்திருப்பார். கடவுள் வர்றது மனிதனை தேவதையாக்க தான் அப்படின்னா மனிதன் தேவதை ஆகிற நேரத்தில் தானே அவர் இருந்திருப்பார். ஆனால் பாவம் மனிதர்கள் கார் இருளில் இருக்கிறாங்க இல்லையா? சொர்க்கம் எப்படி இருக்கும்
அப்படிங்கிற விஷயம் கூட யாருக்குமே தெரியாது, எந்த மதத்தினருக்கும் தெரியாது. இதே பூமி தான் சொர்க்கமாக இருந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் அப்போ அது ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சுன்னும் தெரியாது. மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களோ சொர்க்கத்தை பார்க்கக்கூட முடியாது. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? நமக்கு இது ரொம்ப பெருமை கொடுக்கணும். அதனால தான் உங்களுடைய தர்மம் ரொம்ப ரொம்ப சுகம் கொடுக்கக்கூடியதுன்னு பாபா சொல்கிறார். அதனால்தான் அதுக்கு பேர் சொர்க்கம் இல்லையா? சொர்க்கத்தில் ஒரு தர்மம் இருக்கும், அந்த தர்மத்தினர் மட்டுமே அங்கே இருப்பாங்க. அதனால தான் ஒவ்வொரு மதத்தினும் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் போவாங்க, முஸ்லீம்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மதங்கள் எல்லாம் நரகத்தில் எல்லாம் இருக்குது. இங்கே இல்லாத மதம் இல்லை அங்கே இருக்கும். அதை நாம் புரிய வைக்கலாம். மெயினாக நம்ம புரிஞ்சுக்கிட்டால் அந்த போதை இருக்கணும். அதுக்கு பேர் தான் சொர்க்கம். ஆனால் நாம் கூட சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு பாரதவாசிகளே புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஏன்னா யாருக்குமே இதை சொர்க்கத்தை பற்றி எதுவுமே தெரியல. ஸோ சொர்க்கத்துக்கு லட்சக்கணக்கான வருடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சத்தியுகத்துக்கு. ஸோ லட்சக்கணக்கான வருடத்திற்கு முன்பு சொர்க்கம் இருந்ததுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் கரெக்டாக சொல்கிறாங்க 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்துச்சு அப்படின்ட்டு. லக்ஷ்மி நாராயணனை தேவி தேவதை அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கடவுள் தானே தேவதைகளை உருவாக்கி இருப்பார். அப்போ கடவுள் வந்திருக்கிறாரு, உருவாக்குறாரு, முயற்சி செய்ய வைக்கிறாரு. அப்போ முயற்சி பண்ணணும் தானே. என்ன முயற்சி பண்ணணும்? தேவதையுடைய குணம் எப்படி இருக்கும், நாம் இப்போ எப்படி இருக்கிறோம், என்ன பண்ணணும், தேவதை ஆகிறதுக்கு என்னென்ன குணத்தை மாற்றிக்கணும் அப்படின்னு தினம் தினம் செக் பண்ணணும், கணக்கு வழக்க பார்க்கணும். எந்த கர்மேந்திரியமாவது ஏமாத்திச்சா? நாக்கும் சாதாரண விஷயம் கிடையாது. ஏதாவது நல்ல பொருளை பார்த்துச்சு அப்படின்னா மறைச்சி வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுது. அதுவும் பாவம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது கிடையாது. இல்லை, மறைச்சி வச்சு சாப்பிட்றது பாவம்னு புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா அதுவுமே திருட்டாயிடுது. ஸோ இது நீங்கள் சென்டரில் பண்ணாலும் சரி, குடும்பத்தில் பண்ணாலுமே சரி, ஏன்னா அது உங்களுடைய கேரக்டராக மாறுது. அது புரிஞ்சுக்கணும். நம்ம வீடு தானே அப்படின்னு நினைப்பீங்க. பாபா சொல்லுவார், ₹1 திருடினாலும் திருட்டு தான், ₹1,00,000 திருடினாலும் திருட்டு தான். ஏன்னா அந்த குணம், ₹1 திருடுற குணம் உள்ளவனுக்கு ₹1,00,000 திருடுற வாய்ப்பு கிடைக்கும்போது அதையும் பண்ணிவிடுவான். ₹1 திருடுறதுக்கு தன்னை எப்படி சமாதானப்படுத்திக்கிட்டானோ அதே மாதிரி அங்கேயும் சமாதானப்படுத்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ அதுக்காக தான் அந்த குணத்தையே வரவிடாதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இதில் ஒரு உதாரணம் ஒன்று சொல்லணும். முதலாக எம்ஜிஆர் சிவாஜி சந்திக்கிற நேரத்தில் எம்ஜிஆரை யாரோ சாப்பிட்றதுக்கு கூப்பிட்ருக்காங்க. வழக்கமாக எம்ஜிஆர் தான் எல்லோருக்கும் சாப்பாடு போடுவார். யாரோ கூப்பிட்ருக்காங்க, சரி போகலான்ட்டு ஹோட்டலுக்கு போகிறாரு. ஹோட்டலுக்கு போகும்பொழுது யாருக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஸ்வீட் எடுத்தாந்து வைக்கிறார் சர்வர். அப்போ இது நான் ஆர்டர் பண்ணவே இல்லையேன்னு எம்ஜிஆர் சொல்கிறார். அப்போ மற்றவங்க இல்லை கம்முன்னு இருங்க அப்படின்னு கண் காட்டுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இல்லைங்க, அவங்க நாடகத்துக்கு அந்த பையனுக்கு, சர்வர் பையனுக்கு நாங்கள் ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்துருவோம், அதனால் அவன் இந்த மாதிரி ஸ்வீட்டு வைக்கிறான் ஒவ்வொரு தடவையும் அப்படின்னும் பொழுது எம்ஜிஆர், இதெல்லாம் தப்பு, நான் முதலாளிகிட்ட சொல்லிவிடுவேன். ஏன்னா இது ஒரு திருட்டுத்தனம் தான் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன கணேசா, நீ கூடவா இப்படிலாம் பண்ணுற? இல்லை, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வரேன் அப்படின்ட்டு சிவாஜி சொல்கிறார். ஸோ அதுக்கப்புறம் போகும்போது நான் அந்த ஸ்வீட்டுக்கு காசு பே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு எம்ஜிஆர் பே பண்ணிடுறாரு. பே பண்ணிவிட்டு சிவாஜி கிட்ட சொல்கிறாரு, இவங்க கூடலாம் அதிகம் வச்சுக்காது, இவங்க கூடலாம் பழகாத, உன் பேர் கெட்டுடும் அப்படின்ட்டு. ஆனால் இன்னும் ஒருபடி மேலே போய் உன் குணமும் கெட்டுடும். அதுதான் முக்கியமான விஷயம் இல்லை? அந்த மாதிரி நபரோடு இருக்கும்போது உங்களை அறியாமல் ஒரு டைமில் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ பண்ணுறதுக்கு ஒரு காரணம் தேடுவீங்க. ஆனால் இவர்களோடு இருந்தது தான் அதற்கு காரணன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி தான் நல்லா இருக்கிற பையன் ஒரு டைமுக்கு அப்புறம் காப்பி அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு கெட்ட குணமும் நமக்கு அப்படி தான் வரும். ஸோ அதனால தான்
ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். ஸோ இது பாவம்னே புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. அதுவும் சிவபாபாவுடைய யஜ்யத்தில் திருடுறது எவ்வளோ பெரிய பாவம். சிவன் சொத்துக்குள்ள நாசம்ன்றாங்க. இப்போ நம்ம குடும்பத்தில் இருந்தாலும் அதுவும் சிவபாபாவுடைய யஜ்யம் தான் இல்லையா? பாபா கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டோம் தானே நம்மளும். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்று கூட பாபா கிட்ட சொல்லாமல் பண்ணக்கூடாது. கொஞ்சம் திருடினாலும் லட்சம் திருடினாலும் திருட்டு தான். பலருக்கு மாயை காதை பிடிச்சி இந்த மாதிரி திருட்டு வேலை அல்லது ஏதோ ஒரு பாவக்காரியத்தை பண்ண வச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த கெட்ட பழக்கத்தை எல்லாம் நீங்கள் நீக்கணும். அப்படி ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்களை நீங்களே நிந்தனை பண்ணிக்கணும். திரும்ப நான் இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன், இனி பண்ணக்கூடாது நீங்கள் நினைக்க உங்கள் மைண்டில் அது வேறு மாதிரி ரீப்ரோக்ராம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எது வரைக்கும் கெட்ட பழக்கம் இருக்குதோ அது வரைக்கும் உங்களால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. ஏன்னா சொர்க்கத்துக்கு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. ஞானம் எடுத்தாலே வந்துடுவீங்க. ஆனால் ராஜா ராணி பதவி எங்கே இருக்குது, பிரஜைகள் வேலைக்காரன் பதவி எங்கே இருக்குது இல்லையா? இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கும். அதனால் கர்மேந்திரியத்தை செக் பண்ணணும். எந்த கர்மேந்திரியம் என்னை ஏமாத்துது, எது என்னுடைய வீக்னஸ், அதை எழுதி வச்சுட்டு அதை நான் மாற்றியே தீரணும். எம்ஜிஆர் பண்ணரில் 48 நாள் நான் இதை சாப்பிட மாட்டேன்ட்டு. நீங்கள் எப்போவுமே தொடக்கூடாது இல்லையா? அதில் கவனம் கொடுக்கணும், கணக்கு எடுக்கணும். அதுக்கு தான் சார்ட் வைக்க சொல்கிறார். வியாபாரம் இல்லையா, பாபா புரிய வைக்கிறார். என்னோட வியாபாரம் பண்ணுங்கள். உயர்ந்த பதவி அடையணும்னா ஸ்ரீமத் படி நீங்கள் நடக்கணும். அதுதான் இங்கே வியாபாரம். பாபா கொடுக்குற வழிப்படி நடக்கிறதுனா என்ன அர்த்தம்? உங்களுடைய வழியெல்லாம் தியாகம் பண்ணுறீங்க. இந்த தியாகம் பண்ணுறது தான் காசாக கொடுக்குற மாதிரி. அதுக்கு பதில் அவருடைய குணத்தை நம்ம வாங்கிக்கிறோம். இதன் மூலமாக சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியும் கிடைக்கிது. பாபா சொல்கிறாரு இப்படி பண்ணுன்ட்டு. ஆனால் மாயை என்ன பண்ணுது? தடை போடுது, அதை பண்ண விட மாட்டேங்குது. ஸோ அதை தான் நீங்கள் வெல்லணும். பாபா சொல்வதை செய்வதற்கு தடையாக வர எல்லாம் மாயை, அதை நீங்கள் நீக்கணும். அதில் கவனம் கொடுக்கணும். பாபா சொல்கிறாங்க தப்பு பண்ணிங்கன்னா பிறகு அதிகமாக வருத்தப்பட வேண்டி இருக்கும். அதனால் தப்பு பண்ணாமலே இருக்கிறது தானே புத்திசாலித்தனம். அதனால தான் ஒவ்வொரு விஷயமும் செய்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம பண்ணலாமா, பண்ணால் என்ன ஆகும், எனக்கு இது பாவக்கணக்கில் சேருமா, அல்லது துக்கம் வருமா, அல்லது மற்றவர்களுக்கு துக்கம் வருமா பின்னாடி அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ அப்போ எவ்வளோ பெரிய எச்சரிக்கை பாருங்களா. இப்போ தப்பு பண்ணிங்கன்னா பின்னாடி அதிக வருத்தப்படுவீங்க. பதவி வேறு குறையுது இல்லையா? ஒரு பொழுதும் உயர்ந்த பதவி அடைய மாட்டீர்கள், இதை மறந்து விடாதீர்கள். ஒரு பொழுதும்ன்றார் இல்லையா? எந்த பிறவியிலும் உயர்ந்த பதவி அடைய முடியாமல் போயிடும். ஸோ இதில் கவனம் கொடுக்கணும், எந்த கெட்ட குணமும் இருக்கக்கூடாதுன்ட்டு. நான் நரன்லேருந்து நாராயணன் ஆவேன் அப்படின்னு இப்போ ரொம்ப குஷியாக சொல்கிறீங்க இல்லை? அதனால் உங்களை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும், என்னுடைய கர்மேந்திரியம் ஏதாவது ஏமாத்துதா. ஸோ இதெல்லாம் நீங்கள் அந்த பாபா நினைவிலே இருந்த அந்த அமைதி அனுபவம் பண்ண உங்களுக்கு தெரியும், நான் கரெக்டாக போயிட்டுருக்கிறேன். அப்போ அமைதி கட் ஆகுதுன்னா என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு யோசிக்கணும். கர்மேந்திரியம் ஏமாத்திச்சா அல்லது மனதில் வீண் எண்ணம் வந்துச்சா? ஸோ அப்போ டக்குன்னு பாபா கிட்ட கொடுத்துட்டு, இல்லை எதுவுமே என்னதில்லை பாபா, எல்லாம் உன்னுடையது, நான் எதுக்கு கவலை பண்ணோம், அப்படியே பாபா நினைவிலே இருக்கணும். முரளி படிக்கலாம், டயர்டாக இருந்தால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அல்லது தூங்கலாம். ஏன்னா அதுவுமே இருக்குது, தூக்கம் சரியாக இல்லாட்டினா கூட மைண்டு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும், எதனால் நம்ம மனம் அமைதி இழக்குது. எப்போவுமே அந்த அமைதி இருந்துக்கிட்டே இருக்கணும். சுய முன்னேற்றம் பண்ணணும் அப்படின்னா பாபா என்ன கட்டளை இடுறாரோ அதை நடைமுறையில் கொண்டுட்டு வாங்க. முழு நாளின் கணக்கை பாருங்கள், பல தவறுகள் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் குஷியாக சொல்கிறீங்கள நரன்லேருந்து நாராயணன் ஆக போகிறேன்ட்டு, அப்போ அதற்கேற்ற குணம் இருக்கணும். கர்மேந்திரம் உங்கள் முழு கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்படி இருக்குதா அல்லது அது உங்களை ஏமாற்றிடுதா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டே இருங்கன்றார். தொடர்ந்து
எல்லா கர்மேந்திரியம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குதா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை ஒரு மேனேஜர் அவங்களுக்கு கீழே இருக்கிற வேலைக்காரங்க அந்தந்த வேலையை செய்கிறாங்களான்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதானே அவங்க வேலை. அந்த மாதிரி கர்மேந்திரியங்களுக்கு ஆத்மா தான் மேனேஜர். ஸோ சுய முன்னேற்றம் செய்கிறதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறீங்க. அப்போ பாபா என்ன கட்டளை இடுறாரோ அதை அப்படியே நடைமுறையில் எடுத்துகிட்டு வரணும், உங்கள் குணமாக மாற்றணும். அதனால் முழு நாளுடைய கணக்கை பாருங்கள். பல தவறுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் அதிகமாக கண்கள் தான் ரொம்ப ஏமாத்துது. இல்லையா? அப்போ முழு நாளில் கண்கள் ஆத்மாவை தான் பார்த்து, அதாவது நீங்கள் இச்சையாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆத்மாவை பார்க்கலனாலே நீங்கள் கண்களை ஏமாற்றிடுச்சுன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த அளவுக்கு ஆத்மாவை தான் பார்க்கணுன்றதில் நீங்கள் கவனம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் எங்கள் இச்சையாக பார்க்குற அளவுக்கு போகுது இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஸோ முழு நாள் அதிகமாக தப்பு இந்த கண்ணு தான் பண்ண வைக்கிது. ஸோ இவங்களுக்கு உணவு கொடுக்கணும், பரிசு கொடுக்கணும் அப்படின்லாம் கருணை ஏற்படுது. உங்களுடைய அதிகமான நேரத்தை இப்படி வீணாக்கிடுறீங்க. மாலையின் மணியாக ஆகணும் அப்படின்னா அதிக உழைப்பு இருக்குது. முக்கியமானது 8 ரத்தினங்கள் 9 ரத்தினங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 பாபா, மற்றவர்கள் 8 பேர். ஸோ பாபா அஞ்ஞானிகளோட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கக்கூடாது இப்படியெல்லாம் சொல்கிறாரு இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இஷ்டத்துக்கு அஞ்ஞானிகளோட கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம். ஸோ அதனால் உங்கள் நேரமும் வீணாகிடுது. அதில் ஒருத்தர் உங்களை ஏமாற்றிட்டாங்க, கடன் கொடுக்குறீங்க, திருப்பி வரலன்னு போது அப்புறம் என்ன ஆகுது, உங்கள் சிந்தனை ஃபுல்லாக அதை பற்றி அங்கேயே தான் போயிட்டு இருக்கும். அதுமாதிரி கடன் வாங்குறீங்க, திருப்பி கொடுக்க முடியல, அப்பயும் நேரம் அங்கேயே போயிடும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார் இல்லை, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா மாலையில் மணி ஆகிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லையே, ரொம்ப உழைப்பு இருக்குது. அஷ்டரத்தினங்கள் ஆகணும். அதில் நவரத்தினங்கள்னு சொல்கிறது 1 பாபா, மற்றது அஷ்டரத்தினங்கள், முதல் 8 குழந்தைங்க, 8 ரேங்க் எடுக்கிறவங்க. ஸோ பாபாவுடைய அடையாளம் நடுவில் இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் நடுவில் ஒரு ரத்தினத்தை வச்சு சுற்றி 8 ரத்தினம் வைப்பாங்க. யாருக்காவது கிரகச்சாரம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா நவரத்தின மோதிரத்தை அணிஞ்சிக்குவாங்க. ஸோ அஷ்டரத்தினமாக நீங்கள் ஆகணும். உங்களுடைய நினைவு அவங்க பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களுடைய நினைவு சின்னமான அந்த நவரத்தின மோதிரத்தை அணிஞ்சிக்கிறாங்க. ஸோ இவ்வளவு முயற்சி பண்ணுறாங்க. அதில் 8 பேர் மட்டும்தான் நேர்மையோடு தேர்ச்சி பெறுகிறார்கள், தண்டனையை அடையாமல் போகிறாங்க. அதனால தான் அந்த அஷ்டரத்தினங்களுக்கு அவ்வளவு மகிமை இருக்குது. தேக அபிமானத்தில் வந்தீங்க அப்படின்னா கர்மேந்திரியம் ரொம்ப ஏமாற்றிடும் இல்லை? கர்மேந்திரியம் ஏமாத்துறதுனால என்ன அர்த்தம், தேக உணர்வில் வந்துடுறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஆத்ம உணர்வில் இருக்கும்போது ஏமாற்ற முடியாது. தலையில் அதிக பாவம் இருக்குது, அது ஞாபகம் இருக்கணும் எப்போவுமே. அதனால தான் கிறிஸ்தவர்கள் நம்ம பிறக்கும்போதே பாவிகளாக பிறக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பாவம் இருக்குது, அதை தொலைக்க தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். அதில் கவனம், அப்போ நம்ம கவனம் கொடுப்போம், இன்னும் பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல. தானம் புண்ணியம் செஞ்சிங்கன்னா பாவம் அழிஞ்சிடும் அப்படிங்கிற கவலை பக்தியில் கூட இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க தானம் புண்ணியம் பண்ணுறாங்க. சத்தியுகத்தில் கவலைக்கான விஷயம் எதுவுமே இருக்கிறதில்ல. இதை ஏன் சொல்கிறாரு இல்லையா? இங்கே இவ்வளோ பாவம் இருக்குது, அதுக்காக பாபா நினைவில் இருங்க, பாபா வழிபடி நடங்க. போக போகிற இடம் சத்தியுகம், அங்கே கவலைக்கான விஷயமே இருக்காது. ஸோ அந்த சந்தோஷத்துக்காக பாபா வழிபடி நடங்க, பாபாவை நினைவு செய்யுங்க. இங்கே இருக்கிற கஷ்டத்தையும் சொல்கிறாரு, அங்கே போக போகிற சுகத்தையும் சொல்கிறார் இல்லையா? ஒரு பொண்ணை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்காக ஒரு ஏழை அப்பா அம்மா சொல்லுவாங்களே, பாருமா நம்ம இப்படி இருக்கோம், அது நல்ல வரணுமா, அங்கே இந்த மாதிரி நீ கஷ்டப்பட தேவையில்ல, தூரமாக போய் தண்ணி தூக்கிட்டு வர தேவையில்லை, எல்லா வசதியும் இருக்கும், இப்படியெல்லாம் அந்த ஆசையை தோன்ற மாதிரி பாபாவும் நம்மளை மாற்றுறார்.
ஏன் அங்கே கவலைக்கான விஷயம் கிடையாதுன்னா, அங்கே ராவண ராஜ்யமே கிடையாது. ஒருவேளை அங்கேயும் கவலை இருந்தால் பிறகு சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் என்ன வித்தியாசம்? எதுக்கு நாம் அங்கே போகணும்? இல்லை சொல்லுவாங்களே, சொர்க்கத்துலேயும் கறிமீன் சாப்பிடுவாங்க, சொர்க்கத்துலேயும் காமம் இருக்கும் எப்படின்னு மற்ற மதத்துலலாம் சொல்கிறாங்களே. அப்போ அங்கேயும் இங்கேயும் ஒரே விஷயம் இருக்குதுன்னா அப்புறம் எதுக்கு அங்கே போகணும்? காமம் வந்தால் கவலை வந்து தானே ஆகும். ஸோ அதை புரிஞ்சிக்கணும். அப்போ இங்கே இந்த பாவத்தை விடுவதனால்தான் அங்கே ஆனந்தமாக இருக்கிறோம். உங்களை மிக உயர்ந்த பதவி அடைய வைக்கிறதுக்காகத்தான் பகவானே நேரடியாக வந்து கற்பிக்கிறார். இந்த பகவானே வந்து கற்பிக்கிறார் சொல்கிறாரு இல்லையா? ஏன்னா மற்ற எல்லா மதத்துலையும் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இறை தூதர் வந்தாங்க, இறைவனுடைய குழந்தை வந்தாங்க. ஆனால் இங்கே தான் கடவுளே வரார். அந்த போதை இருக்கணும். பாபாவுடைய நினைவே வரலை, அதாவது அப்பா அவரோட குழந்தை அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரலை அப்படின்னா, உங்களுக்கு இந்த படிப்பை சொல்லிக் கொடுக்குற அந்த டீச்சரை நினைவு செய்யுங்க. இதை சொல்லி கொடுத்து நம்மளை மாற்றுறது யார்? பாபா தானே. அவரை நினைவு செய்யுங்க. ஏன்னா ஒரே ஒரு பாபா தான் சத்குருவாக இருக்கிறார் அப்படின்னு நினைவு செய்யுங்க. நம்மளுடைய குரு யார்? கடவுள் மட்டும்தான். வேறு யார் சொல்கிறதையும் நம்ம கேட்குறது கிடையாது. மதங்கள் சொல்வதையோ மனிதர்கள் சொல்வதையோ கேட்குறது கிடையாது. கடவுள் சொன்னால் அதை மட்டும்தான் பண்ணுவோம். அப்போ தான் நீங்கள் அவரை குருவாக மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். மனிதர்கள் அசுர வழியினால் பாபாவை எவ்வளோ நிந்தனை பண்ணிட்டாங்க. ஆனால் நிந்தனை பண்ணவங்களுக்கு பாபா தண்டனையாக கொடுக்குறாரு. எல்லோருக்கும் உபகாரம் உதவி செய்கிறார். அதே மாதிரி நீங்களும் அவரோட குழந்தைன்றதை எப்படி வெளிப்படுத்தணும்? அவரை மாதிரி உங்களுக்கு நிந்தனை செய்கிறவங்களுக்கும் உபகாரம் செய்கிறதன் மூலமாக நிந்தனை பாபா வெளிப்படுத்தணுமே தவிர யாருக்கும் ஒருபொழுதும் அபகாரம் செய்யக்கூடாது, துக்கம் கொடுக்கக்கூடாது, கெட்ட பார்வை இருக்கக்கூடாது. அது தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறது. அந்த அதிர்வலைகள் மற்றவர்களையும் பாதிக்குது. மிக உயர்ந்த லட்சியம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. தினமும் உங்களுடைய கணக்கு வழக்குகளை பாருங்கள். எந்த பாவகர்மமும் செய்யலை தானே. ஸோ பாருங்கள், கெட்ட பார்வை பார்க்குறது, அதாவது இச்சையாக பார்க்குறது, உங்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. அந்த வைப்ரேஷன் மற்றவங்களை பாதிக்குதுன்றார். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? நீங்கள் யார் அப்படி பார்க்குறீங்களோ அவங்களையுமே அது பாதிக்கும். இது இல்லாமல் அந்த வைப்ரேஷன் அந்த வாயுமண்டலத்தில் இருக்கிற அத்தனை பேரையுமே அது பாதிக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை? இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய ரேப்பு நடக்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா லவ்வரோடு இருக்கும்போது தான் அந்த ரேப்பு நடக்குது இல்லை? அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காம விகாரம் அதிகமாகும்போது அது ஏற்கனவே காம விகாரத்தில் இருப்பவர்களை அதிகமாக தூண்டி ரேப்பு நடக்குது. நிறைய இடங்கள் அந்த டெல்லியில் நடந்தது, இப்போ ஏதோ ஒரு கோயில் மலையில் அந்த மாதிரி நடந்தது. இது எல்லாமே இவர்களுக்குள்ளே காமம் இருப்பது மற்றவர்களையும் தூண்ட வைக்கிது. ஸோ அதனால் கெட்ட பார்வை மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துன்றார். மிகப்பெரிய லட்சியம் இது இல்லையா? பார்வை தூய்மையாக இருக்கணும், அதுவும் மெயினாக ஆத்மாவை பார்க்கணும், சகோதர ஆத்மீக அன்போடு பார்க்கணும், தேக அன்போடு கிடையாது. ஸோ பாபா தினம் தினம் கணக்கு வழக்கு பார்க்க சொல்கிறாரு. அதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறாரு பாருங்க. ஏன்னா இது பாவம் நிறைஞ்ச உலகம். நீ எப்படி பாவம் செய்யாமல் இருப்ப இல்லையா? கொஞ்சம் கூட பாவம் இல்லைன்னா ஆத்மா உடலை விட்டு பிரிஞ்சிடும். அப்போ கடைசி வரைக்கும் ஏதோ பாவம் செய்கிறீங்க, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு சக்தி வேணும் இல்லையா? அது பாபாவை நினைத்து தூய்மையாக ஆக தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே இந்த குறை இருக்குது, இந்த தெய்வீக குணத்தை நான் நிரப்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தோணும், முயற்சியும் பண்ணுவீங்க. ஸோ இது விகர்மம் செய்பவர்களுடைய வம்சம். அதனால் அவர்கள்கிட்டேருந்து விலகி இருக்கணும். விகர்மாஜித் தேவதைகளுடைய வம்சம் பற்றி யாருக்குமே தெரியாது. விகர்மாஜித்னா என்ன? விகர்மங்களை, அதாவது பாவகர்மங்களை வென்றவர்களுடைய வம்சம் இருந்தது, தேவதைகளுடைய வம்சம். அதை பற்றி யாருக்குமே தெரியாது.
ஸோ இங்கே வந்து தேவர்கள்னால் வீரமிக்கவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ஜாதிக்கு. ஆனால் உண்மையில் பாவத்தை வென்ற வீரமிக்கவர்கள் சொர்க்கத்தின் தேவர்கள். அது இங்கே இப்படி வந்துடுச்சு. ஸோ அதேமாதிரி ஷத்ரியன் அப்படின்ற வார்த்தையை கூட அப்படி பயன்படுத்துவாங்க, வீரமிக்கவர்கள்ன்ட்டு. ஸோ இங்கே ஷத்ரியன்றது மாயையோடு யுத்தம் செய்பவர்கள் அப்படின்னு அர்த்தம், மனிதர்களோட கிடையாது. அப்படி ஒரு வம்சம் இருந்ததுன்னு கூட இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியலன்ற சொல்கிறாங்க பாருங்க. தேவதை அம்சம்னியோன்னு ஒரு பாட்டு கூட இருக்குது, பட் இந்த அர்த்தத்தை சொல்லுதான்னு தெரில. பட் அந்த தேவதைன்ற வார்த்தை வந்து திரும்ப திரும்ப நிறைய பேர் பாடல்களில் கூட பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். அந்த ஈர்ப்பு இருக்குது தேவதைகள் மீது. காரணம் அந்த தெய்வீக குணத்தின் மீது உள்ள ஈர்ப்பு அது. ஸோ அப்படி விகர்மங்களை வென்ற விகர்மாஜித் உடைய வம்சம், அதாவது தேவதைகளுடைய வம்சம் இருந்து 5000 வருடம் ஆயிடுச்சு. சந்தோஷமான விஷயம் என்ன, மீண்டும் அந்த வம்சம் ஆரம்பமாக போகுது இல்லையா? ஸோ அந்த வம்சத்தினராக நாம் இப்போ மாறிட்டு இருக்கிறோம், விகர்மாஜித் வம்சத்தை சார்ந்தவர்களாக. ஸோ சத்தியுகத்தில் விகர்மாஜித்து, அதுக்கப்புறம் விகர்மம் செய்கிறவர்களுடைய வம்சம் வந்துடுது துவாபரயுகத்தில். ஸோ துவாபரயுகத்தில் இருந்து கலியுகத்தின் இறுதி வரைக்கும் ராஜாக்கள் கூட விகர்மங்கள், பாவங்கள், விகர்மம்னா பாவகர்மம், ஸோ விகர்மங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ரகசியத்தை நான் இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இதெல்லாம் பாவம், ஸோ அதிலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு புரிய வைக்கிறார். ராவண ராஜ்யத்தில் நீங்கள் செய்கிற எல்லா கர்மமும் விகர்மமாக ஆயிடுது, பாவகர்மமாக ஆயிடுது. சத்தியுகத்தில் உங்களுடைய எல்லா கர்மமும் அகர்மமாக இருக்கும், அதாவது அதற்கு விளைவு இருக்காது. அங்கே பாவகர்மம் செய்ய போகிறதில்ல, நல்ல கர்மத்திற்கும் அங்கே பலன் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் செய்கிற நல்ல கர்மம், சங்கமிகத்தில் பண்ணுற நல்ல கர்மத்திற்கான பலன்தான் சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவிக்கிறது. ஸோ அதை அனுபவிக்கிற வரைக்கும் நீங்கள் அங்கே இருப்பீங்க. அனுபவித்து முடித்து துவாபரயுகம் வரும்பொழுது கர்மத்தின் விதி ஸ்டார்ட் ஆகிடும். அது வரைக்கும் நீங்கள் எந்த பாவமும் செய்ய மாட்டீங்க. நீங்கள் செய்கிற எதுவும் பாவகர்மமாக ஆகாது சொர்க்கத்தில். ஏன்னா அங்கே விகாரத்தின் பேரே இருக்காது. இப்போ தான் உங்களுக்கு ஞானம்ங்கிற 3வது கண் கிடைச்சிருக்குது. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் பாபா மூலமாக திரிநேத்ரி ஆகிறீங்க, அதாவது 3வது கண்ணை உடையவர் ஆகிறீங்க. திரிகால தரிசிகளாக ஆகிறீங்க, அதாவது 3 காலத்தை உணர்ந்தவர்களாகவும் ஆகிறீங்க. எந்த மனிதர்களாலும் உங்களை 3 கண் கொண்டவர்களாகவோ, அதாவது 3வது கண் உடையவராகவோ, முக்காலத்தை உணர்ந்தவராகவோ ஆக்க முடியாது. பாபா தான் ஆக்க முடியும் இல்லையா? நம்ம அப்படி ஆக்கிறது யார்? சுயம் பகவானே ஆக்கிறார், தந்தையாகி ஆக்கிறார். ஸோ எப்போ நீங்கள் பாபா உடையவராக ஆஸ்திகராக ஆகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் திரிநேத்ரி, அதாவது 3வது கண்ணை உடையவராக, திரிகாலதர்சி, 3 காலத்தை உணர்ந்தவராக ஆக முடியும். முழு நாடகத்துடைய ரகசியமும் இப்போ நம்ம புத்தியில் இருக்குது. மூலவதனம், சூக்ஷ்மவதனம், 84 பிறவி சக்கரம் இந்த ஸ்தூலவதனத்தில் நடக்குதுல்ல, இது எல்லாமே நம்மளுடைய புத்தியில் இப்போ தான் இருக்குது. ஸோ நம்முடைய தேவதை தர்மம் 2500 வருடம் ஆட்சி செய்த பிறகு மற்ற தர்மங்கள் வருது, வளர்ச்சி அடையுது. அந்த மதஸ்தாபகர்களை குருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க யாருக்கும் சத்கதி கொடுக்கல. முக்தியில் இருந்தவங்கள கீழே தான் அழைச்சிட்டு வராங்க. கீழே வந்த பிறகும் அவங்க இன்னும் கீழே தான் போகிறாங்க. அவர்கள் ஞானத்தை கேட்டு யாரும் மேல்நிலை அடையலை. ஸோ அதனால தான் அவங்கள குருன்னு சொல்கிறது கிடையாது. எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய சத்குரு ஒரே ஒரு சிவபாபா தான். மற்றபடி மதஸ்தாபகர்கள்
சத்கதி கொடுக்க வரல, மதத்தை உருவாக்க வராங்க. அதனால தான் உங்களை தர்மஸ்தாபகர்கள்னு சொல்கிறோம். கிறிஸ்துவை நினைக்கிறதுனால யாருக்கும் சத்கதி கிடைக்காது. விகர்மங்கள் விநாசம் ஆகாது. கிறிஸ்துவை நினைக்கிறதுனால மொத்தத்தில் எதுவுமே ஆகாது. ஸோ அவங்கள பக்தியின் வரிசையில் வர்றவங்கன்னு தான் சொல்ல முடியும். ஞான வரிசையில் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. நீங்கள் தான் ஞானத்தின் வழிகாட்டிகள். எல்லோருக்கும் சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் வழிகாட்டுறீங்க. பாபாவை விடுவிப்பவர்னு சொல்கிறாங்க, வழிகாட்டின்னு சொல்கிறாங்க. இல்லை, ரெண்டுமாகவும் இருக்கிறார். அந்த விடுவிப்பவர் வழிகாட்டியாக இருக்கிற பாபாவை நினைக்கிறதன் மூலமாக மட்டும்தான் நம்முடைய பாவ கர்மங்கள் எல்லாம் அழியும். மற்ற யாரை நினைத்தாலும் பாவம் ஏறதான் செய்யுமே தவிர பாவம் அழியாது. இப்போ குழந்தைகளாகிய நாம் நம்மளுடைய பாவ கர்மங்களை அழிக்கிறதுக்காகத்தான் முயற்சி பண்ணுறோம். என்ன முயற்சி பண்ணுறோம்? பாபாவுடைய நினைவிலேயே இருக்கிறோம். பாவம் செய்யாமல் இருக்கணுன்ற கவனத்திலையும் இருக்கிறோம் இல்லையா? ஸோ ஒரு பக்கம் நினைவு செய்து பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஆத்ம பலத்தை ஏற்றுறோம். இன்னொரு பக்கம் எந்த பாவமும் நடக்கலை தானேன்றதில் கவனம் வைக்கணும். பாவம் பண்ணிக்கிட்டே நினைவும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட்டு இல்லையா? ஸோ நினைவு பண்ண பண்ண பலமாகும். பாவம் பண்ணாமல் இருக்க நல்ல காரியம் பண்ணுறது உங்களுடைய குணமாக ஆழமாக பதியும். ஸோ முயற்சியும் பண்ணிவிட்டு பாவமும் பண்ணுறீங்கன்னா 100 மடங்கு ஆகிடும். பெரிய ரகசியம் இல்லையா? பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே நீங்கள் பாவக்காரியமும் பண்ணுறீங்கன்னா அந்த பாவக்காரியம் ஆழமாக பதிவாகிடும் உங்கள் புத்தியில். அப்போ அதுக்கான தண்டனை 100 மடங்கு. அப்போ எப்படி 100 மடங்கு தண்டனை கிடைக்குதுன்னு இப்போ புரியுது பார்த்தீங்களா? லவ் யூ பாபா மிகப்பெரிய எச்சரிக்கை இது இல்லையா? ஸோ அதில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது கண்கள், காமம். ஸோ ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியம் இன்றைக்கி பாபா வெளிப்படுத்துகிறாரு. அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விகர்மங்கள் செய்யாமல் இருக்கணும். குறிப்பாக மனதளவிலையாவது கர்மேந்திரியத்தில் பண்ணாமல் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மனதிலும் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா மனதில் வர வர கர்மத்திலும் செஞ்சிடுவீங்க. அப்படி இல்லைன்னா பாவ கர்மங்கள் அதிகமாகிட்டே போகும். அதுக்காக பாபா குழந்தையாகி இருக்கிறோம். அப்போ பாபா குழந்தையாகி பாவம் செய்கிறீங்கன்னா பாபா பேரை பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் பேரையும் சேர்த்து கெடுத்துடுவீங்க இல்லையா? பகவான் நமக்கு கற்பிக்கிறாரு. ஸோ இங்கே நான் பாபாவை வெளிப்படுத்தணும், பாபா பேரை கெடுக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனம் இருக்கணும். ஸோ நமக்கு கற்றுக் கொடுக்கறது கடவுள் அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லை? அப்போ எந்த பாவமும் செய்யக்கூடாது. ஏன்னா இதனால் பாபாவுக்கு தான் கெட்ட பேர். இது தான் கடவுள் கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ திருடுறது 1 ரூபாய் திருநாளும் திட்டு தான், கோடி ரூபாய் திருநாளும் திட்டு தான் இல்லையா? ஸோ ரெண்டுமே பாவம்தான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கண்கள் ரொம்பவுமே ஏமாத்திடுது. குழந்தைங்களுடைய நடத்தைகளை பார்த்து பாபா புரிஞ்சுக்குவார். எப்படி இருக்குது இந்த குழந்தை, கண்கள் ஏமாத்துதா இந்த குழந்தைன்னு பாபா புரிஞ்சுக்குவார். ஸோ லௌகீக மனைவியை பார்க்கும் பொழுது ஒருபொழுதும் இவங்க என் மனைவின்ற எண்ணமே வரக்கூடாதுன்றார். இது ஒரு சகோதர ஆத்மா சேவைக்காக கூட இருக்குது, சென்டரில் இருக்கிற மாதிரி, அவ்வளவுதான். நாங்கள் பிரம்மாவுடைய குழந்தைகள். அப்போ சகோதரன் சகோதரி தான். சிவபாபாவுடைய பேரன்கள், பேத்தின்னு கூட சொல்லலை இல்லை. பிரம்மாவுக்கு மட்டும்தான் சகோதரன் சகோதரி. அது பிரம்மாவுடைய குழந்தை, ஆண் குழந்தை பெண் குழந்தை. சிவபாபா உடலற்ற ஆத்மா, அவருடைய குழந்தையும் உடலற்ற ஆத்மா. அப்போ ஆண்கள் தான் பேரன்களாக இருக்கிறோம்.
பாபா கிட்ட நாங்கள் சத்தியம் பண்ணியிருக்கிறோம், ராக்கி அணிஞ்சிருக்கிறோம், பிறகு ஏன் கண்கள் ஏமாத்துது? செக் பண்ணணும் இல்லையா? காமத்தில் விழுவுறதுக்காக கட்டப்படுறது தாலி, காமத்தை வெல்வதற்காக கட்டப்படுறது தான் ராக்கி. அதை புரிஞ்சுக்கணும். இது சூக்ஷ்மமான ராக்கி இல்லையா? நீங்கள் ஸ்தூலமாக கையில் எப்பயும் ராக்கி கட்டியிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இன்னொன்று, நம்ம பாபாவுக்கு மனைவி, ஆனால் இந்த தாலி வெளியில் தெரியாது. பாபா கட்டியிருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத பாபா கட்டின தாலி கூட கண்ணுக்கு தெரியாது. சூக்ஷ்மமாக மானசீகமாக கட்டப்பட்டது. இதோடைய நினைவு தான் அங்கே ஹரிச்சந்திரன் கட்டின தாலி அவருடைய மனைவியின் கழுத்தில் இருக்கிறது. ஹரிச்சந்திரனை தவிர யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்கள். ஸோ சிவபாபாவுடைய பேரன் பேத்தியாக இருந்துக்கிட்டு ஏன் கண்ணு ஏமாத்துது? 2 காரணம். யோக பலம் இல்லை, எச்சரிக்கை உணர்வு இல்லை இல்லையா? நாராயணன் ஆகிட்டு இருக்கிறோம், நான் பேரன் பேத்தி, இது தப்பு அப்படின்ற உணர்வு இல்லை. அதனால தான் கண்கள் ஏமாத்துது. ஸோ நினைவு பலத்தின் மூலமாக கர்மேந்திரியங்களின் எப்படிப்பட்ட ஏமாற்றத்திலிருந்தும் உங்களால் தப்பிச்சிக்க முடியும். தப்பிச்சிக்கிறதுக்கான வழி என்ன? நினைவு பலம்தான். ஆகமம் ஆவது நீர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அங்கே திருநீர் பூர்வ மத்தியில் இடுறதுக்கு காரணம் ஆத்ம உணர்வு. ஸோ அந்த ஆத்ம உணர்வில் நீங்கள் எந்த அளவுக்கு நிலைச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்ம பலம் பெறும். பலம் பெற்றீங்கன்னா ஆத்ம உணர்வில் ஈஸியாக நிலைச்சிருக்க முடியும் தானாகவே. அதுதான் ஆத்ம பலம்ன்றது. அப்போ இந்த மாதிரி வீண் எண்ணமே வராது. முதல்ல எண்ணம் வந்தால் தானே அது கூட நீங்கள் சண்டை போடுறதோ அல்லது விழுறதோ நடக்கிறது. எண்ணமே வராது. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாங்க, அதிக முயற்சி தேவை. நினைவு பலத்தில் இருப்பதற்கும் சகோதரன் சகோதரின்ற எண்ணத்தை திரும்ப திரும்ப உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். பாபாவுடைய கட்டளைகளை நடைமுறைப்படுத்தி சார்ட்டு எழுதணும். நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன், எங்கெங்கெல்லாம் மாயா என்னை ஏமாற்றி இருக்குது. ஸோ நாளைக்கு ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், இதெல்லாம் சார்ட் எழுதி அதை நடைமுறைப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ கணவன் மனைவி தங்களுக்குள்ளே பேசும்போது இதைத்தான் பேசணும். நம்ம பாபா கிட்டேருந்து முழு ஆஸ்தி அடையணும், அதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ பாபா கிட்ட முழுசாக நம்ம படிக்கணும். இந்த மாதிரி எல்லையற்ற ஞானத்தை கொடுக்குற இந்த மாதிரி ஆசிரியர் நமக்கு எப்போவாவது கிடைப்பாரா? இனிமேல்ட்டு இந்த ஒரு தடவை தான் கிடைச்சிருக்கிறார். இதை பயன்படுத்திக்கணும். அல்ப சுகத்துக்காக, தேக உணர்வுக்காக நாராயணன் பதவி இழந்துடக்கூடாது, இப்படிப்பட்ட அப்பாவை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். லக்ஷ்மி நாராயணனே தெரிஞ்சிக்கலை அப்படின்னா, சரி, இந்த ஞானத்தை லக்ஷ்மி நாராயணனே தெரிஞ்சிக்க மாட்டாங்க இல்லையா? மறந்துடுவாங்க. அப்போ அவங்களுக்கு பிறகு வரவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ யார் இந்த ஞானத்தை கொடுக்க முடியும்? பாபா வந்து கொடுத்தா தான் உண்டு. ஸோ அதனால் இப்போ பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஆஸ்தியை சேமிச்சுக்கோங்க. காமத்திலிருந்து விலகி இருப்பதனால்தான் உங்களுக்கு ஆஸ்தி சேமிப்பாகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மனித சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை ஞானத்தை சங்கம யுகத்தில் மட்டுமே, அதுவும் நாம் மட்டுமே தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ பாபா கிட்டேருந்து இதை தெரிஞ்சுக்கிற பாக்கியம் நமக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் பாபா வந்து இதை செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்னு கட்டளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஸோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்தணும். ஆனால் குழந்தைங்க இங்கேருந்து போன உடனே எல்லாத்தையும் மறந்து பழைய குருடி கதவு தரடின்ற மாதிரி பழைய குணங்களையே வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே கடவுள் எனக்கு சொல்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சிலர் சொல்லுவாங்க, அவர் சொன்னார், அவர் என்ன கடவுளான்னுவாங்க. சரி, ஓகே, கடவுளே வந்து சொல்கிறாரு, ஏன் நீங்கள் மரியாதை கொடுக்க மாட்டீங்க? அப்போ கடவுள் சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் அலட்சியமாக இருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் எப்போவுமே சிவபாபா தான் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கணும். இந்த பிரம்மா பாபாவுடைய ஃபோட்டோ கூட வச்சுக்காதீங்கன்றார். ஏன்னா இவர் சொல்கிறாருன்ற அந்த நினைவே இருக்கக்கூடாது. உடலற்ற சிவன் தான் உங்களுக்கு தெரியணும். இந்த ரதத்தை கடனாக எடுத்திருக்கார். ஆக்சுவலாக இதோடைய நினைவு தான் முஸ்லீம்கள் கூட அந்த முகமது நபிக்கு சிலை, ஃபோட்டோ எதுவுமே வைக்கலை. ஏன்னா புத்தி அவர்கிட்ட போயிடும் அப்படின்வாங்க. இங்கே இருக்கிற நினைவு அது. ஸோ இந்த ரதத்தை, அதாவது பிரம்மா உடலை
பாபா கடனாக எடுத்திருக்கிறார். இவர் கூட உங்களை மாதிரியே முயற்சி செய்கிறவர் தான். நானும் உங்களை மாதிரியே பாபா கிட்டேருந்து ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறேன்னு தான் பிரம்ம பாபா கூட சொல்கிறார். ஸோ உங்களை மாதிரியே இவரும் மாணவ வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஸோ நாளுக்கு நாள் போக போக உங்களுக்கு மகிமை ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பூஜைக்குரிய தேவதைகள் ஆகிறதுக்காகத்தான் படிச்சுட்டு இருக்கிறீங்க. பிறகு சத்தியுகத்தில் நீங்கள் தேவதை ஆகிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பாபாவை தவிர வேறு யாருமே புரிய வைக்க முடியாது. அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா சிவபாபா எப்படி படிப்பு சொல்லி கொடுக்க முடியும்? ஸோ தேவதை ஆகிறதுக்காக நான் படிக்கிறேன் அப்படிங்கிற போதை இருக்கணும். இல்லை, பாபாவை தவிர இதை யார் புரிய வைக்க முடியும்? ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லாத குழந்தை என்ன தெரியுமா சொல்லும்? கடவுள் எப்படிப்பா சொல்லிக் கொடுக்க முடியும், இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டு சந்தேகத்தை எழுப்புவாங்க. பாபா சொல்கிறாங்க, ஸோ இங்கே பேசுகிறது கடவுள்னே நீ ஏற்றுக்கலைன்னா நீ எப்படி பாபாவை நினைப்ப? முடிஞ்சு போச்சு. சங்கர் பார்ட்டி இல்லை, இங்கே கடவுள் இல்லை அப்படின்னாலே இங்கே இருக்கிற ஞானத்தை தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ இங்கே கடவுளே பேசலைன்னா நீ எப்படி பாபாவை நினைப்ப? அப்போ விகர்மங்கள் விநாசமாகாது, பாவம் அழியாது. ஸோ இது எல்லாமே வரிசை கிரமமாக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. தாசதாசிகளும் தேவையில்லையா? ராஜாக்களுடைய தாசிகளுக்கும் சீதனம் கிடைக்கும். சுபாபா சொல்கிறார் பாருங்க, இருந்தாலும் ராஜ்யம் உருவாகணுமே, வேலைக்காரி வரணுமே. அப்போ கண்டிப்பாக யாராவது நாடகப்படி சந்தேகப்படுறவங்களாக ஆகணும், பாபாவை நினைக்காதவர்களாக ஆகணும். ஸோ தாசதாசியும் தேவைதானே. ஏன்னா ராஜாக்களுடைய அந்த தாசதாசிகள்லையும் வரிசைக்கிரமம் இருக்குது. ஏன்னா ராஜாக்களுடைய தாசிகள் வேலைக்காரிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட சீதனம் கிடைக்கும்ன்றார். இங்கேயே பெரிய பெரிய பணக்காரங்க, குறிப்பாக முஸ்லீம் நாடுகளில் ராஜா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலைக்காரிகள் இருப்பாங்க. அப்படின்னா சத்தியுகத்தில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் தாசி ஆகிறதுக்கான லேசான முயற்சி பண்ணக்கூடாது, நாராயணன் ஆகணும், அதுதான் முக்கியம். பாபா நான் இப்போ இறந்துட்டால் என்ன பதவி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பாபா கிட்டே கேட்டிங்கன்னா உடனே சொல்லிவிடுவார். ஆக்சுவலாக உங்கள் கணக்கை நீங்களே பார்த்துக்க முடியும். நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, என்ன பதவி இதுக்கு கிடைக்கணும் உங்களுக்கே தெரியாதா? கடைசியில் வரிசைக்கிரமமாக கர்மாதித்த நிலை ஏற்படும். இது உண்மையான வருமானம். இதுதான் உண்மையான வருமானம், உங்கள் கூடவே போக போகிற வருமானம். இல்லை, நடிகை சரோஜாதேவி 2 நாள் முன்னாடி இறந்தாங்க. அப்போ ஒரு சேனலில் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன அவார்டு வாங்கினாங்க, அந்த வீடு ஃபுல்லாக இருக்குது அவார்டு, ஃபோட்டோ, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. இல்லை, எதுவுமே எடுத்துகிட்டு போகலை. ஒரு வேளை பாபாவுக்கு ஆனாங்களான்னு தெரில, ஆகலை அப்படின்னா எதுவும் எடுத்துகிட்டு போகலை. அப்போ இந்த அவார்டு, பேரு, புகழ் இதெல்லாம் உண்மையானது கிடையாது, ஏன்னா தொடர்ந்து வரல. ஆனால் நீங்கள் தான் உண்மையான வருமானத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எதிர்காலத்தை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் ஜாதகத்தை நீங்களே எழுதுறீங்க. ஆனால் பாவம் அழியக்கூடிய கலியுக வருமானம், அல்பகால ஒரு பிறவிக்கான வருமானத்துக்கு இரவு பகலாக எவ்வளோ பிஸியாக இருக்கிறாங்க. பெருமையாக சொல்லுவாங்க, நான் காலைல ஒரு வேலை பார்க்குறேன், மதியம் ஒரு வேலை பார்க்குறேன், சாயங்காலம் ஒரு வேலை பார்க்குறேன், ரொம்ப பிஸி நான். ஆனால் அதனால் எந்த நன்மையும் இல்லையே. வணிகர்கள் ஒரு கையில் சாப்பிட்டுக்கிட்டு இன்னொரு கையில் ஃபோன் பேசிக்கிட்டே வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய பார்க்கலாம் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லையா. அப்போ 24 மணி நேரமும் அந்த எல்லைக்குட்பட்ட வருமானத்தை சம்பாதிக்கிறதுலையே அவங்க கவனம் இருக்குது. அப்படிப்பட்ட மனிதர்கள் ஞானத்துக்கு வர முடியுமா? இங்கே எல்லாத்தையும் மறந்து பாபாவோட இல்லை புத்தியை இணைக்கணும். ஸோ எங்களுக்கு எங்கே நேரம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. உண்மையான ராஜ்யமே கிடைக்கிது இல்லை. இங்கே அல்பகால 5 வருட ஆட்சியை பிடிக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அங்கே நிரந்தரமாக 2500 வருடம் ராஜ்யம் பண்ண போகிறீங்க. 2500 வருடம். 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 2500
எந்த விதமான துக்கமும் இல்லாத ராஜ்யம். இங்கே ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உடனே இயற்கை சீற்றம் வருது, கொலை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, எல்லாத்துக்கும் அவங்க தலை தான் உருளும். பயந்துக்கிட்டே இருப்பாங்க எப்போ ஆட்சி போயிடுமோன்ட்டு. ஆனால் இங்கே உண்மையான ராஜ்யம், நம்ம ராஜ்யத்தில் எல்லாரும் சுகமாக இருப்பாங்க, எந்த பாவக்காரியமும் நடக்காது. அப்படிப்பட்ட ராஜ்யம் கிடைக்குதுன்னா அதுக்கு நீங்கள் எவ்வளவு கவனம் கொடுக்கணும். ஒன்றும் கிடையாது, பாபாவை மட்டும் நினைவு செஞ்சிட்டே இருந்தால் போதும், பாவம் அழிஞ்சிடும். வேறு ஒன்றுமே பாபா செய்ய சொல்லியே. பாபா நினைவிலே இருங்க, பாவம் செய்யக்கூடாதுன்றதில் கவனம் வைங்க. அஷ்ட தேவதைகளை நினைவு செய்கிறாங்க இல்லையா? ஆனால் அவங்கள நினைவு செய்கிறதுனால எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. பாபாவை நினைவு செய்தால்தான் அனைத்தும் கிடைக்கும். பாபா அடிக்கடி ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறார், திரும்ப திரும்ப மைண்டில் பதிவு ஆகணுன்றதுக்காக. ஏன்னா யாருமே பாபா எனக்கு இதை பற்றி நீங்கள் சொல்லலையேன்னு சொல்லிடக்கூடாது. அதனால தான் அதை திரும்ப திரும்ப புரிய வைக்கிறார். ஸோ நீங்கள் எல்லோருக்கும் இந்த செய்தியை கொடுக்கணும். ஏரோப்ளேன்லேருந்து நோட்டீஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லையா? சிவபாபா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு அதுலேயும் நீங்கள் எழுதுங்க. பிரம்மாவும் ஒருவேளை பஸ்ஸிலேருந்து நம்ம அப்படி நோட்டீஸ் போட முடியும், அதுமாதிரி ஏரோப்ளேன்லேருந்து போட முடியுமான்னு தெரியல. அந்த மாதிரி இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தால் அப்படி கூட போடலாம். ஆனால் கடலில் பறக்கலைன்னு பார்க்கணும். ஏன்னா கடலில் நோட்டீஸ் போயிடக்கூடாது இல்லையா? பூமியில் சிட்டியில் பறக்கும்போது போடணும். பிரம்மாவும் சிவபாபாவுடைய குழந்தை தான். பிரஜாபிதா அப்படின்னும் பொழுது அவரும் தந்தை ஆகிடுறாரு. சிவபாபாவும் தந்தை, பிரம்மபாபாவும் தந்தை ஆகிடுறாங்க. சிவபாபா அப்படின்னு சொன்ன உடனே பல குழந்தைங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துடுது. பாபாவை மதுபனில் போய் பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. அதனால் லெட்டர் எழுதுவாங்க, பாபா நான் எப்போ தான் உங்களை சந்திப்பனோ தெரியலையே பாபான்னு லெட்டர் எழுதுவாங்களாம். அந்த லவ்வர் பிரிஞ்சிருந்தால் எழுதுவாங்களா அந்த மாதிரி. பாபா என்னை இந்த பந்தனத்துலேருந்து விடுவீங்க பாபா, நான் உங்களை சந்திக்கணும் பாபா அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ பலருக்கு பாபாவுடைய சாட்சாத்காரம், பிறகு இளவரசரின் சாட்சாத்காரம் ஏற்படுது. ஸோ பிரம்மா பாபாவுடைய காட்சியும் அடுத்தது இளவரசர் கிருஷ்ணராக இருக்கிற காட்சியும் ஏற்படுது. சிலருக்கு சிவபாபாவுடைய காட்சியை கூட ஏற்பட்டிருக்குது. ஒரு சிஸ்டர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அன்றைக்கி தான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறாங்க. நைட்டு தூங்கிட்டு காலைல ஒரு 4 மணிக்கு ஏதோ இப்படி திரும்பி பாருன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது போல இருக்குது. இப்படி திரும்பி பார்த்தா பிரம்ம பாபா அந்த அவங்க மருமகளுக்கு காட்சி கிடச்சது இல்லையா? ரூம் ஃபுல்லாக செம்பொன் நிறமாக புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருந்து பேசுகிற மாதிரி, அதே மாதிரியே காட்சி கிடச்சதான். ஸோ இன்னும் போக போக நிறைய பேருக்கு காட்சி கிடைக்கும். இருந்தாலும் முயற்சி செய்யணும். காட்சி கிடச்சிட்டதுனால அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இல்லையா? முயற்சி பண்ணணும். பகவானை நினைவு செய்யுங்க அப்படின்னு மனிதர்கள் இறக்கும்போது கூட சொல்கிறாங்க. ஸோ கடைசியில் ரொம்ப முயற்சி பண்ணுவீங்கன்றார். அந்தளவுக்கு துக்கம் வரும், வேறு வழி இல்லாமல் இறைவனை நினைப்பாங்க. அதை இப்போவே ஆனந்தமாக நினச்சிங்கன்னா ஆனந்தமான உலகத்துக்கு போயிடுவீங்க. ஸோ கடைசி நேரத்தில் அப்படியே நினைவிலே மூழ்கிடுவீங்கன்றார். இதையும் நீங்கள் பார்ப்பீங்க இல்லை? இப்போத்துலேருந்தே நினைவிலே இருக்கிறவங்க தான் அப்போ ஈஸியாக அந்த நினைவில் மூழ்கின நிலை அடைய முடியும். அந்த நிலையின் சக்தியின் ஆதாரத்தில் மற்றவர்களும் இறைவனை நினைக்க ஆரம்பிப்பாங்க. பாபா சொல்கிறார், குழந்தைகளே நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, முன்னேறி போய்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபாவை நினைவு செய்து செய்து உங்கள் பாவக்கர்மங்களை எல்லாம் அழிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கடைசியில் வந்திருந்தால் கூட முன்னாடி போக முடியும், முதல் ரேங்க் எடுக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா ட்ரெயின் அடிக்கடி லேட்டாக வரும் இல்லையா? 1 மணி நேரம் லேட்டாக இருக்குது, 2 மணி நேரம் லேட்டாக இருக்குதுன்னுவாங்க. ஆனால் அது அந்த ஸ்டேஷனுக்கு போகிறதுக்குள்ளே சரி பண்ணிவிடும், வேகமாக வருவாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் லேட்டாக வந்தாலும் ஸ்பீடாக போங்க. வீண் விஷயத்தில் நேரத்தை வீணாக்காமல் இருங்க, தானாக வெற்றி அடைஞ்சிடுவீங்க. இங்கே உங்களுக்கு நேரம் கிடைக்கிது இல்லையா மதுபனில்? ஸோ
மதுபனில் கிடைக்குது, அதிகாலையில் கிடைக்குது. அதனால் வேகமாக முயற்சி செய்யுங்க. லேட்டாக வந்ததை ஈடுகட்டுங்க. இங்கே வருமானம் செய்கிறதுல ஈடுபட்டுடுங்க. மதுபன் சென்டர் அல்லது மொட்டை மாடி, அதிகாலை எவ்வளவோ இருக்குது இல்லையா? ட்ராவல் பண்ணும்பொழுது அப்போல்லாம் அப்படியே பாபா நினைவிலேயே இருக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் பண்ணுங்க, உங்களுக்கு நன்மை செஞ்சுக்கங்க அப்படின்னு பாபா வழி சொல்லிகிட்டே இருக்கிறார். பாபாவுடைய ஸ்ரீமத் படி ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் நடக்கணும். விமானத்துலேருந்து நோட்டீஸ் போடணும், இவங்க சரியான செய்தி தான் சொல்கிறாங்க அப்படின்னு மனிதர்கள் புரிஞ்சிக்கணும். அந்த மாதிரி எளிமையாக தெளிவாக இருக்கணும். பாரதம் எவ்வளவு உயர்ந்தது. ஸோ பாபா வந்துட்டார் அப்படின்னு எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு யாருமே சொல்லாத அளவுக்கு எல்லோருக்கும் இந்த செய்தியை கொடுங்க. நல்லது. அற்புதமான முறையில் கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ புத்திசாலி குழந்தைன்னா உங்களை நீங்களே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என் கண்கள் ஏமாத்துதா, கர்மேந்திரியங்கள் ஏமாத்துதா, கர்மேந்திரியங்கள் வசப்பட்டு ஏதாவது தலைகீழமான காரியத்தை செய்கிறேனா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நினைவு பலத்தை அதிகரித்து அதன் மூலம் கர்மேந்திரியத்தின் ஏமாற்றத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக்கணும். இதுதான் உண்மையான வருமானம். இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நேரம் ஒதுக்கணும். நேரம் ஒதுக்கி பாபா நினைவிலேயே மூழ்குவது தான் அதிவேக முயற்சி. அப்படி அதிவேக முயற்சி செஞ்சு உங்களாலேயும் நம்பர் 1 வர முடியும். ஸோ இது பாவங்களை அழிக்க வேண்டிய நேரம். இதில் பாவம் செய்யக்கூடாது. வரதானம் பாலகன் ஆகிறதன் மூலமாக எஜமானராக ஆகிறது. இந்த பாடத்தின் மூலமாக நிரகங்காரியாக நிராகாரியாக ஆகுங்கள் இல்லையா? குழந்தை மற்றும் எஜமானன். இந்த பாடத்தின் மூலமாக நிரகங்காரியாகவும் ஆகுங்க, நிராகாரியாகவும் ஆகுங்கள். நிரகங்காரினா அகங்காரமற்றவர், நிராகாரினா சரீரமற்ற ஆத்மா. ஸோ குழந்தை ஆகிறது அப்படின்னா எல்லைக்குட்பட்ட வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டுட்டு வர்றதுன்னு அர்த்தம் இல்லையா? புதுசாக ஒரு குழந்தை வரும்போது முந்தைய ஜென்மம் எதுவும் ஞாபகம் இருக்காது இல்லையா? அந்த மாதிரி இப்போ எல்லாமே புதுசாக இருக்கும். அந்த மாதிரி மாற்றத்தை எடுத்துகிட்டு வர்றது தான் குழந்தையாகிறது. ஸோ ஒருத்தர் எவ்வளோ பெரிய தேசத்துக்கு கூட முதலாளியாக இருக்கட்டும், நிறைய செல்வத்துக்கு குடும்பத்துக்கு முதலாளியாக இருக்கட்டும், ஆனாலும் அவருடைய அப்பாவுக்கு அவர் குழந்தை தானே. அதே மாதிரி தான் நீங்கள் சிவபாபாவுக்கு குழந்தை. முதல்ல டெல்லி சீஃப் மினிஸ்டர் ஒரு பாபா குழந்தை. இப்போ ஆன அந்த சகோதரி அவங்க சொல்கிறாங்க, முதல்ல நான் பாபாவுடைய குழந்தை, அதுக்கப்புறம் தான் டெல்லிக்கு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் அதே மாதிரி பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் கூட பாபாவுக்கு குழந்தை ஆகுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கவலையற்ற ராஜாவாக ஆகுறீங்க. எதிர்காலத்துக்கு உலகத்துக்கே எஜமானராகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே பாபா குழந்தை ஆகிட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். கடவுளுக்கு குழந்தையாகி யாராவது கவலைப்படுவாங்களா? கடவுளை அப்பாவாக கொண்டவர் எதுக்கு பயப்படணும்? அப்போ கவலையற்ற ராஜா. அடுத்தது எதிர்கால மகாராஜாவாகவும் ஆக போகிறீங்க உலகத்துக்கே. ஸோ பாபா குழந்தை ஆகுறீங்கனாலே இதுதான் அர்த்தம். ஸோ இந்த நினைவு எப்போவுமே இருக்கணும். குழந்தை ஆகிறதன் மூலம் நான் எஜமானர் ஆகிறேன் அப்படின்ட்டு. அப்போ குழந்தைன்னா பாபா சொல்கிறபடி நடக்கிறது தான் குழந்தையுடைய வேலை. இதன் மூலமாகத்தான் நான் எஜமானர் ஆகிறேன். இல்லை ஒரு தொழில் கற்றுக்கிறாங்க, இப்போ ஒரு சினிமா டைரக்டர் ஆகுறாங்கன்னா முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி என்ன வேலை வேணாலும் செய்வாங்க. டீ வாங்கி கொடுக்கறதுலேருந்து அவங்க வீட்டு வேலை எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா டைரக்டர் ஆகணும்னு ஒரு லட்சியம். இதெல்லாம் பண்ணால் தான் தொழில் கற்றுக்க முடியும், நாளைக்கு ஒரு பெரிய டைரக்டர் ஆக முடியும். அந்த லட்சியம் இருக்கிறவங்க இதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நாராயணன் பதவி அடையணும் அப்படின்னா பாபா என்ன சொல்கிறாரோ அதை நான் அப்படியே பண்ணுவேன். இந்த நினைவு
சதா இருக்கணும். அப்படி இருந்தால் எப்போவுமே நிரகங்காரியாகவும் நிராகாரியாகவும் அனுபவம் ஆகிக்கிட்டே இருக்கும். உலக ராஜ்யத்தை அடையிறதுக்காக நான் அமைதியாக இருக்கிறேன். ஹரிச்சந்திர மகாராஜா அப்படி தானே இருக்கிறாரு. மீண்டும் அனைத்தையும் அடையிறதுக்காக அவர் அடிமையாக இருக்கிறார். இங்கே அப்படி தான் இல்லையா? பாபா நமக்கு எஜமானர், நாம் அவருக்கு அடிமை அல்லது குழந்தை. ஸோ பாபா குழந்தை அடிமைன்னு சொல்ல தயங்குறார், அதனால் சொல்லலை. ஆனால் அடிமைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அடிமைன்னா எஜமானன் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்கல்ல. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக அகங்காரம் இருக்காதையா. ஏன்னா நானே அடிமை, எனக்கு எதுக்கு அகங்காரம்? எனக்கு எது கணவன் மனைவி குழந்தை சொத்து சுகம்? அதுதான் அங்கே தர்மர் முதல்ல தன்னை அடிமையாக பணயம் வைக்கிறார் இல்லையா? அப்போ இவனே அடிமையான அப்புறம் இவனுக்கு ஏது மனைவி அப்படின்ட்டு திரௌபதி கேட்குறாங்க. ஸோ அது எவ்வளோ ஆழமான விஷயம். ஸோ அப்போ நான் பாபாவுடைய குழந்தை, எஜமானராகிறதுக்காக குழந்தையாகி இருக்கிறேன் அப்படின்னு நினைத்தாலே அகங்காரம் ஓடிடும், உடல் உணர்வே மறைஞ்சிடும்ன்றார். அந்த அந்த நிராகங்காரி நிலை அனுபவம் ஆகிட்டே இருக்கும்ன்று. ஸோ குழந்தை ஆகிறது அப்படின்னா மாயா கிட்டேருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. குழந்தை எங்கே இருக்கும்? அம்மா மடியிலே இருக்கும். அந்த மாதிரி நம்ம பாப்தாதா மடியிலே இருக்கிறோம், பாப்தாதாவுடைய நினைவுன்ற மடியிலே இருக்கிறோம். அப்படி இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு இல்லையா? செம்ம பவர்ஃபுல்லான வர்தனம் ஸ்லோகன். ஸோ பிராமண வாழ்க்கையுடைய தனித்தன்மையே குஷி தான், மகிழ்ச்சி தான் இல்லையா? ஸோ அதனால் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருங்க. அதாவது பிராமண வாழ்க்கையுடைய உயிர் சுவாசம் குஷின்றார். குஷி குறையுதனாலே நீங்கள் பிராமண வாழ்க்கை வாழலை, ஏதோ ஒரு ஸ்ரீமத்தை அவசியம் மீறீங்க. என்னன்னு அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அவ்யக்த இஷாரா. சங்கல்ப சக்தியை சேமிப்பதன் மூலம் உயர்ந்த சேவைக்கு கருவியாகுங்கள். எந்த காரியம் முடியவே முடியாது அப்படின்னு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் கைவிடுறாங்களோ அந்த காரியத்தை, என்ன காரியம்? ஆத்மாக்களை ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு சம்பாதிக்க வைக்கக்கூடிய காரியம் உங்களுடைய ஒரு எண்ணத்தினால செய்ய முடியுன்றார் இல்லையா? லவ் யூ பாபா. நடிகர் கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்த டைமில் ஒரு பெரிய இயற்கை சீற்றம் வந்தது, பெரிய புயல் வந்தது. அப்போ அந்த பாதிக்கப்பட்ட இடத்திற்கு கமல் போகிறார். அப்போ எல்லோரும் மக்கள் எல்லாம் அவரை சூழ்ந்துக்கிட்டு எல்லோரும் அது படகு ஏதோ ஒன்று. ஸோ எல்லோருக்கும் ஒரு இதெல்லாம் கொஞ்சம் ஈடு கட்டுங்க, படகு வாங்கி கொடுக்குறதோ ஏதோ ஒன்று கேட்குறாங்க அவர்கிட்ட. இல்லை அதெல்லாம் முடியாதுன்றார். இல்லை எவ்வளோ பெரிய பணக்காரர், மனம் இல்லைன்றது ஒன்று, பணமும் பத்தாது இல்லையா? அதனால் அவங்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா? அவங்களால ஆட்சிக்கு தான் வர முடியுமே தவிர எல்லோரையும் பணக்காரர் ஆக்கிட முடியாது. அதை நம்முடைய ஒரு எண்ணம் பண்ணும்ன்றார் இல்லை. எல்லோரும் பாபா குழந்தையாகணும், சொர்க்கத்துக்கு வரணுன்ற அந்த ஒரு எண்ணம் அவர்களை பாபாவை நோக்கி அழைச்சிட்டு வரும். இதனால் பல கோடி மடங்கு அவங்க அனுபவம் பண்ணுறாங்க, பணக்காரர்களாக ஆகுறாங்க ஒரு எண்ணத்தின் மூலமாக. ஸோ அப்போ அந்த எண்ணத்தை உருவாக்கலாம்ல. ஒரு எண்ணத்தினால இவ்வளோ செய்ய முடியும்னா அந்த எண்ணத்தை ஏன் பயன்படுத்தாமல் இருக்கிறீங்க, உருவாக்காமல் இருக்கிறீங்க? ஸோ அதனால் உயர்ந்த எண்ணங்களுடைய சக்தியை செய்வீங்களா அப்படின்னு அர்த்தம். உயர்ந்த எண்ணம் மட்டுமே உருவாக்கிட்டு இருக்கணும். உயர்ந்த எண்ணங்களுடைய சக்தியை எந்த அளவுக்கு நீங்கள் தூய்மையாக ஆக்கணும் அப்படின்னா அதில் வீணான விஷயம்ன்ற அழுக்கு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் அந்த சக்தி, எண்ணங்களின் சக்தி ஆச்சரியமான காரியங்களை, அதிசயங்களை எல்லாம் செய்யும்ன்ற. இல்லை வெறும் உயர்ந்த எண்ணம் தான். கோயிலுக்கு போகிறாங்க, அங்கே தேவதை இப்படி வச்சுட்டு இருக்குது, அவன் என்ன சொல்கிறானோ அதெல்லாம் நடக்கணுன்ற ஒரு எண்ணம் மட்டுமே அந்த தேவதை வச்சுட்டு இருக்கும்.
ஒருத்தன் காசு கேட்குறான், ஏய் எவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருக்கிற, இன்னும் ஏன்டா கேட்குறன்ற எண்ணெல்லாம் வச்சா எப்படி நடக்கும் இல்லையா? ஸோ அதனால் இங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, எதையும் எதிர்பார்க்காமல், எந்த விதமான வீண் எண்ணத்தையும் உருவாக்காமல். அந்த வீண் எண்ணமே அழுக்குன்றார். அப்போ எதிர்மறை எண்ணம், விகார எண்ணம் இல்லையா? ஸோ இந்த அப்போ என்ன பண்ணோம், அந்த உயர்ந்த எண்ணத்தையே உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அதுதான் சேமிக்கிறது. அதன் மூலமாக தான் அனைவரையும் பல கோடி மடங்கு சம்பாதிக்க வைக்கிறீங்க. செம பவர்ஃபுல் முறையில் நிறைய ரகசியம் வந்திருக்குது, பல தடவை கேளுங்க. இதை வந்து 2x ஸ்பீடில் வச்சிங்கன்னா இப்போ 1.25 மணி நேரம்னா அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, எல்லா மற்ற மொழி பேசக்கூடியவர்கள் உங்கள் தொடர்பில் இருக்கிறாங்க, தமிழ் தெரியாதவர்கள்லாம் அவங்களுக்கும் அனுப்புங்க. ஏன்னா இப்போ ஆட்டோ டப்பிங் எனேபிள் ஆகிருக்குது, இங்கிலீஷில் வரும். இப்போ நீங்கள் வேறு ஸ்டேட்டுக்கு அனுப்புங்கன்னா தானாகவே அது இங்கிலீஷில் தான் பேசும். யூடியூபே அப்படி வசதி ஏற்படுத்தி இருக்குது. நீங்கள் மேலே போய், அதாவது இந்த வீடியோ இப்படி நடுவில் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ரவுண்டாக ஒரு சிம்பிள் இருக்கும், ஸ்பேனர் மாதிரி. அதான் செட்டிங் சிம்பிள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ ட்ராக்குன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் அப்படின்னு இப்போ ஜென்ரலாக தமிழ் இருக்கும், அதை நீங்கள் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷில் பேசும். யூடியூபே அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்கு. ஸோ எல்லோருக்கும் இது பயனுள்ளதாக ஆக்கிறதுக்காகவே பாபா இப்படி ஒரு அற்புதத்தை உருவாக்கியிருக்கிறார். ஸோ அதை கண்டிப்பாக பயன்படுத்தும். எப்படி பாபா ஒரு எண்ணத்தின் மூலம் உலகத்தை மாற்ற முடியுமோ, அதேமாதிரி இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறதன் மூலமாக பாபாவுடைய செய்தியை பாபா குழந்தைங்களுக்குமே கூட நீங்கள் கொடுக்கலாம், மற்ற மொழி பேசக்கூடிய குழந்தைங்களுக்கு. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.